அவருடைய இந்த ஊர்ல அவர் பிறந்த இந்த வீட்டை பார்க்கறது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அதாவது இப்ப இலங்கையில அதிகமா, இலங்கையில மட்டும் இல்ல வெளிநாடுகள்லையும் தேர்ற ஒருவர் வந்து இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அவர் வந்து ஜனாதிபதி ஆறத்துக்கு முதல்ல இருந்தே அவரை பற்றி தேர்ற விஷயங்கள் பல பக்கமாக இருந்தது. அவர் வந்து இந்த முறை வெல்ல போறார் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. பிறகு அவருடைய கடந்த கால அரசியல் என்ன, அவருடைய படிப்பு என்ன, அவர் எங்க பிறந்தாரு, அந்த மாதிரி பல விஷயங்கள் தேடினாலும் ஜனாதிபதியா மாறினதுக்கு பிறகு அவரை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய பேரு ஆசைப்படுறாங்க. இணையத்துல அவரை பற்றிய தகவல்கள் நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில நாங்க இப்ப இருக்கிறோம். அதே மாதிரி அவரை பற்றி நாங்களும் தேடி கொண்டு வந்திருக்கோம். கலேவேலையில இருக்க. இப்ப கலேவேலை அவர் பிறந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். அவர் படிச்ச இடம் தமுத்தேகம கரணி பல்கலைக்கழகம், அதோடு பேராதனை பல்கலைக்கழகம் வந்து அவருடைய பல்கலைக்கழக வாழ்க்கையிலே அரசியல் தொடர ஆரம்பித்தது. இந்த மாதிரி பல வரலாறுகள் அவரை பற்றி இருந்தாலும் அவர் பிறந்த ஊர்ல அவருடைய சொந்த வீடு இருக்குங்க. அந்த வீட்டுல இப்ப யார் இருக்காங்க, அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த வீடு பற்றி நான் சமூக வலைதளங்கள்ல போட்டோக்களாகவும் வீடியோக்களாகவும் நான் பார்த்தேன். கடந்த 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு நண்பர், சிங்கள நண்பர் வந்து இந்த வீடியோவை பகிர்ந்திருந்தாரு அவருடைய யூடியூப் சேனல்ல. நிறைய பேர் பார்த்த ஒரு வீடியோவா இருந்தது. சிங்கள மொழியில இருந்தாலும் நம்ம மக்களுக்கு, தமிழ் பேசுறவங்களுக்கு, தமிழ் வீடியோ பாக்குறவங்களுக்கு நேரடியா இந்த வீட்டை வந்து நாம வீடியோ பண்ணி எப்படி இருக்கு, இந்த பிரதேசம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக இந்த வீடியோ ஆர்ஜி சந்துரு வீலாக் யூடியூப் சேனல்ல நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ரிப்போர்ட் பாக்குறவங்களுக்கும் கூட இந்த வீடியோ பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். அந்த அடிப்படையில இப்ப கலேவல நகரத்துல இருந்து மகுல் கஸ்வாவா அப்படின்ற இடத்துக்கு போறோம். இது வந்து ஒரு அழகான கிராமம், பார்க்கறதுக்கு பச்சை பசேல் என்று இருக்க ஒரு மரங்கள் உள்ள அதிக மரங்கள் உள்ள ஒரு கிராமங்கள்ல ஒன்றா தான் இருக்கு. நிறைய கிராமங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். இங்க ஒரு தேசிய வைத்தியசாலை இருக்கு, ஒரு அழகான சின்ன வைத்தியசாலை. அதுலதான் அவர் பிறந்தாரு. அந்த வைத்தியசாலை பிரதேசத்துல நாங்க கேட்போம் அவங்களுடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லி. அந்த பிரதேசத்தை தாண்டி நாங்க போய் பார்க்க போறோம். இப்ப வந்து இந்த வைத்தியசாலைக்கு சரியா கலேவல நகரத்துல இருந்து 12 கிலோமீட்டருக்கு அடிச்சு இப்ப சரியா நான் நினைக்கிறேன் 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த பாருங்க, மகுல் கஸ்வாவா அப்படின்ற இடத்துலதான் அந்த வைத்தியசாலை இருக்கு. நேரா அந்த வைத்தியசாலை கிட்ட போயிட்டு அவங்களுடைய வீடு எந்த பிரதேசத்துல இருக்கு அப்படின்றத தேடி பார்க்க போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவா இருக்கும், பாருங்க. நிறைய பேரு தேர்ற ஒருவருடைய இலங்கையினுடைய, அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்சு இலங்கையினுடைய ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அவரை பற்றிய தேடின விஷயங்கள் வந்து குறைவா இருக்கு. ஏன்னா அதுக்கு முதல்ல அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அவங்க வந்து மிகப்பெரிய பதவிகள் இருந்திருப்பாங்க, பிரதமர் இருந்திருப்பாங்க அல்லது அமைச்சர்களா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தபடியா நமக்கு அவங்கள பற்றி பெருசா தேர்றதுக்கு கிடைக்கல. ஏற்கனவே எல்லா விஷயங்களும் அவங்கள பற்றி நமக்கு தெரியும். ஆனா இவர் வந்து எதிர்கட்சியும் இல்ல, சாதாரணமான ஒரு அரசியல்வாதியா இருந்து போன முறை ஜனாதிபதி தேர்தல்ல அவர் பெற்ற வாக்குகள் அப்படின்னு சொன்னா 103% தான். நான் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இந்த தேர்தல்ல ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஜனாதிபதியான ஒருவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அவருடைய இந்த ஊர்ல அவர் பிறந்த இந்த வீட்டை பார்க்கறது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வீடுகளும் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. நம்ம அந்த காலத்து கிராமத்து வீடுகள் கட்டின மாதிரி அரவாசில இருக்கும், அந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியான வீடுகள், சின்ன குட்டி குட்டியான கடைகள் நிறைய இருக்கு. ஆனா அதே மாதிரி பெரிய வீடுகளும் இருக்கு, பெரிய 5 ஸ்டார் மாதிரியான வீடுகளும் இருக்கு. தம்பி பேசுங்க, நீங்க போன் பேசும்போது ஓடும்போது போன் தான் பேசக்கூடாது, வீடியோல பேசலாம். மகுலு கஸ்வாவ தேவகுவ வைத்தியசாலை, இதுதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பிறந்த வைத்தியசாலை. நாங்க பார்த்தோம், வீடியோக்களை பார்த்தோம், போட்டோக்களை பார்த்தோம். அண்ணன் மாதிரி நிக்கிறாங்க பக்கத்துல, அவங்களோடையும் பேசி பார்ப்போம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? என்ன பேரு கூட? என் பேர் மன்சூர். என்ன செய்றீங்க? நான் முந்தி விவசாயம் செஞ்சு இப்போ விவசாயம் நிலங்கள் இருக்கு. நான் வீல் ஒன்று ஒட்டின்னு இருக்கு. சொந்த இடமே இதானா உங்களை? ஓ, சொந்த இடமே பக்கத்துல. இன்னும் நம்ம විමලරත්න එම්එච් විමලරත්න. ඔයා ගම? ගම මගේ ගම 47 ඉඳලා මම මේ ඊටන් හම්බෙලා තමයි ආවේ යාට. ඕ ඔයා දැකලා තියෙනවද ජනාධිපති? ජනාධිපතිතුමා දැක්කම දැන් රැස්වීමට ආවට පස්සේ අපි ස්ටේජ් වලට ආගෙන මාතලේ ආවේ මේ දැකලා. පොඩි කාලේ දැකලා තියෙනවද? පොඩි කාලේ නම් දැකලා නැහැ. පොඩි කාලේ දැකලා නැහැ. பிரதேசத்தை உண்மையா சொல்ல போனா நம்ம இதுவரைக்கும் முதல் தடவை வந்திருக்கோம். நம்ம நிறைய பிரதேசங்கள் பார்த்திருக்கோம். இந்த பிரதேசம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
எப்படி சொல்றது இந்த இடத்த நாம எந்த பக்கத்தை சொல்லலாம், எந்த பக்கத்தை சொல்லலாம்? இப்படி ஒரு பிரதேசம் சொல்றாரு தான் கதிராம பக்கம் இருக்கு அந்த திசமகராம அந்த பக்கம் ஹம்மாந்தோட்டை அந்த பிரதேசமாக தான் இருக்கு உண்மையாவே. பக்கத்துல இதுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல அந்த அம்புல்ல இருக்கு. நிறைய மலைகளும் இருக்கு, நிறைய இருக்கு. கிராமம்னா அப்படி இருக்கு, ஆனா ரோட் தான் நல்லாவே இருக்கு. எல்லா பக்கத்துல இருக்க வீதிகளும் நல்லா தான் இருக்கு. පුළුගත් ස්පීතාලේ තමයි ඉපදුනේ. ඕකේ. ඒ කියන්නේ හස්පතාලේ ගිහිල්ලා ආවා. එතන ඉපදිලා ඊට පස්සේ යා පොඩි කාලේ කියන්නේ එකේ වසරේ විතර වෙනකල් වගේ අපේ මෙහි ඉස්කෝලේ ගිහිල්ලා ඊට පස්සේ ආණ්ඩියාගලට ගියා. අම්මා ආණ්ඩියාගලට ගියා. ඕකේ ඕකේ. බැඳලා හෙට ගියා. එයාගේ තාත්තා මම දන්න තරමින් මිනින්දෝරු දෙපාර්තමේන්තුවේ සම්බන්ධ රස්සාවක් කරේ. මිනින්දෝරු. ඔව්. ඊට පස්සේ ආණ්ඩියාගලට ගිහිල්ලා ආණ්ඩියාගලේ හිටියා එයාගේ පුංචි අම්මා ඉන්නවා. අම්මගේ නංගි කුසුමා කියලා නම මට මතකයි හිටිරෝ. එයාලත් එක තමයි හිටියේ. ඒගාල එක ළඟ හිටියේ. ඒකලා කොහොම හරි තාත්තගේ මාරු වීමත් එක්ක මං හිතන්නේ තඹුත් එකමද ගියේ. තඹුත් එකම තමයි ඉගෙන ගත්තේ. අවසානට එතනින් තමයි මේ ඉස්කෝලේ ගිහිලා තියෙනවා. මෙහි ඉස්කෝලේ ඉපදිලා අවුරුද්ද එක අවුරුද්දක් විතර මෙහි ගිහින් තියෙනවා. ඊට පස්සේ තමයි තඹුත් එකමද ගියේ. තඹුත් එකම. ඔව් තඹුත් එකම කියනවාද පොඩි කාලේ? ඔව්. මේ අපි මේකට හිටියා. ඔව්. ඒකට කියන්නේ අපිත් එකට කතා බහ කරලා පන්ති ඇවිල්ලා එතකොට මම එයාට වැඩි අවුරුදු දෙකක් බාලයි. එයා ආඩියල් ඉස්කෝලේ ස්වේච්ඡාවෙන් ඉගෙනුවා. එයා කැම්පස් ගිහින් ඉගෙනගෙන ඉවරලා ඇවිල්ලා ගමට ඒ වගේ සේවාවක් කරා, පොදු සේවාවක් කරා. කැමැත්තෙන් කලින්. சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா வீட்டை தான் காணல, யார்கிட்ட கேட்கறன்னு தெரியல. எல்லா வீடுகளும் தள்ளி தள்ளி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஏரியா தான். போஸ்டர்ல நிறைய ஒட்டியிருக்காங்க இந்த பிரதேசத்துல. ஓகே, ஒரு மாதிரி தேடி வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. மகுல் கஸ்வா அப்படின்ற வைத்தியசாலையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. நிறைய தேட தேவையில்ல. கலேவல பிரதேசத்திலிருந்து கலேவல நகரத்திலிருந்து மகுல் கஸ்வா அப்படின்ற பிரதேசத்துக்கு வரும்போது 10-12 கிலோமீட்டர் வரும். அங்கிருந்து அந்த வைத்தியசாலையிலிருந்து கிட்டத்தலாம் இருக்கு. ஒரு 4 முதல் 5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு இருக்கு. இதுதான் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் முதலா வாழ்ந்த வீடு. இதுதான் அதிகமா சமூக வலைதளங்கள்ல இப்ப பகிரப்படுகின்ற அந்த போட்டோ, அதாவது இந்த வீட்டினுடைய புகைப்படம் தான் அதிகமாக இப்போ சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. இந்த வீடு தொடர்பாக மட்டுமில்லை, அவரை பற்றிய பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக தேடப்படுது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதிகளில் பதவியேற்று அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவில் இணையத்தில் தேடப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒருவராக இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி மாறியிருக்காரு. அவரை பற்றிய பல கடந்த கால அரசியல் பற்றி தெரிஞ்சாலும் கூட அவருடைய தனிப்பட்ட முறையான அவர் எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், என்ன பாடசாலையில் படித்தார், எந்த கல்லூரியில் படித்தார், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மக்களால் தேடப்படுற ஒரு விஷயம் மாறி இருக்குன்ற காரணம் என்னன்னா, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இலங்கையினுடைய இத்தனை வருட கால ஆட்சியில் மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டிருப்பதால இந்த விஷயத்த அவரை பற்றிய தேடுற விஷயங்கள் வந்து அதிகமாகவே மக்கள் மத்தியில் இப்போ இருக்குது. இந்த வீடு வந்து 2-3 நாளைக்கு மேலே நான் சொன்ன மாதிரி சகோதரமொழி நண்பர் ஒருத்தர், சிங்கள மொழி நண்பர் ஒருத்தர் இந்த வீடு பற்றியும் இந்த வீட்டினுடைய சூழல் பற்றியும் வந்து சிங்கள மொழியில் பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் நாம் தமிழில் இதை வந்து செய்வோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. இதுதான் அந்த வீடு. இலகுவா வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடம் தான், பார்க்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான். வித்தியாசமான அமைதியான சூழல் கொண்ட ஒரு கிராமம் இந்த கிராமம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு மிக பெரும் அமைதியான ஒரு கிராமம். இந்த பெரிய மரங்கள், எல்லா மரங்களும் பாருங்கள். இந்த தென்னை மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, மாமரம், விலாமரம், தேசி மரம், எல்லா மரங்களும், பூ மரங்கள் என்று எல்லா மரங்களுமே இந்த வீட்டு வளவுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ மரங்கள் இருக்குது. என்னென்ன மரங்கள்னு பேர் சொல்லாத அதிக அளவான மரங்கள் இப்படி இருக்குது. காற்று அப்படியே குழு குழுன்னு வருது. ஏசி போட்டால் கூட இந்த அளவு குளிர்மானது, அந்தளவு குழு குழுன்னு காற்று வரக்கூடிய ஒரு அமைதியான ஒரு அழகான சூழல் கொண்ட ஒரு கிராமத்து வீடு இந்த வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அவர் முதல் போன பாடசாலை இருக்குது, ஆரம்ப கால பாடசாலை. அந்த பாடசாலையும் வந்து பார்ப்போம்பாங்க. நான் வந்து வீலோக் சேனல்லையும் இது தொடர்பான வீடியோ பதிவிட்டிருக்கேன். ரிப்போர்ட் சேனல் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ தனியாக உங்களுக்காக பதிவிடுறேன். இந்த பக்கம் தான்
அந்த பாடசாலை, ஆரம்ப பாடசாலை இருக்குது. இந்த இடத்தை பற்றி சொல்லப்போனால் இந்த இடம் வந்து அமைதியான ஒரு சூழல் மட்டுமில்லை, வாகன போக்குவரத்து மிக குறைவு. பைக்கில் சைக்கிளில் போகிறவங்க அதிகமாக இருக்காங்க, அதோட மோட்டார் சைக்கிளில் போகிறவங்க தான் இருக்காங்க. மற்றபடி பெரிய பெரிய வாகனங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் வீடுகள் எல்லாமே கொஞ்சம் பெரிய வீடுகளும் இருக்குது. இப்போ இந்த கிராமத்தினுடைய சூழல் இப்போ எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வீடுகளே இங்கே ஒரு வீடு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த பக்கம் வீடு இல்லை, ஆனால் இங்கே ஒரு வீடு இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு வீடுகளும் ஒரு பெரிய பெரிய தூரங்கள்லாம் இருக்குது, பக்கத்தில் இல்லை வீடுகள் எல்லாமே. அப்படி இருக்க ஒரு வித்தியாசமான கிராமமாக இந்த கிராமம் இருக்குது. இப்போ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர் வந்து ஆரம்பத்தில் முதலாக படித்த பாடசாலை இதுதான், புதுகிண்ண மகாவித்யாலயம். இந்த புதுகிண்ண மகாவித்யாலயம் தேவகூவ மகுல்கேஸ்வர அப்படின்ற பிரதேசத்தில் இருக்குது இந்த பாடசாலை. இந்த பாடசாலை ஆரம்ப காலத்தில் அவருடைய பாடசாலையாக இருந்திருக்கு. இந்த பாடசாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் வீடு இருக்குது, நாங்கள் பார்த்த அந்த வீடு இருக்குது. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அவருடைய அப்பாவுடைய வேலை மாறுதல் காரணமாக டிரான்ஸ்ஃபரால் வந்து தம்புத்தேகமுக்கு போயிருக்காங்க. தம்புத்தேகமையில் தான் அவர் முதலாக கல்வி கற்றிருக்காரு, அதாவது 2வது பாடசாலையாக. இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், தம்புத்தேகம பாடசாலையில் கல்வி கற்று பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மாணவர்களில் அவர் தான் முதல் மாணவராக இருக்கார். அதுக்கு முதல்ல யாருமே பல்கலைக்கழகத்துக்கு அந்த பாடசாலையிலேருந்து போகலைன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அவர் வந்து கல்வி கற்ற 2 யூனிவர்சிட்டி இருக்குது, ஒன்று பேராதனை பல்கலைக்கழகம், அடுத்தது கலனி பல்கலைக்கழகம். 2லையும் வந்து கல்வி கற்றிருக்காரு. இது ஆரம்ப பாடசாலை, அதுக்கப்புறம் தம்புத்தேகம, இது 2 தான் அவருடைய பாடசாலைன்னு சொல்லப்படுது. வீடியோ வந்து நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அவரை பற்றிய விஷயங்கள், அவர் படித்த இடங்கள், அவருடைய கிராமம், அவருடைய முதல் வீடு, அவருடைய முதல் பாடசாலை என்று ஏராளமான விஷயங்களை சமூக வலைதளங்கள் நிறைய பேர் தேடி இருந்தீங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.